அஞ்சுகுடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதெதமிழையைந்துமைந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. கோபிகா பாவனையிலே திருப்பாவை என்கிற திவ்ய பிரபந்தத்திலே அந்த பாவை நோன்பை தலை கட்டியிருக்கிறாள் ஆண்டாள். இந்த பாவை நோன்புக்கு விஷயம் என்ன என்னால் ஏதோ பறை பறை என்று சொன்னார்கள், மார்கழி நீராட்டம் என்றெல்லாம் கூட சொன்னார்கள். ஆனால் உண்மையாக அந்த மார்கழி நீராட்டம் என்பது எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை அனுபவிப்பது. அந்த கல்யாண குணமாகிற அந்த ஒரு சாகரத்திலே மூழ்கி திளைப்பது. பறை என்னால் அவனுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியம், வெறுமே அவனுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியம்னு சொல்லலாமான்னா இல்லை, அவனுடைய ஆனந்தத்திற்காக அவனுடைய உகப்பிற்காக மட்டுமே பண்ணக்கூடிய கைங்கரியம். படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்ன ஆழ்வார் சொன்னாரே, அதுபோல எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுகிறோம் என்னால் அந்த ஆனந்தம் நமக்காகவா அவனுக்காகவா என்னால் அவனுடைய ஆனந்தத்திற்காக மட்டுமே என்பதுதான் திருப்பாவை. எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும், அது அவனுடைய ஆனந்தத்திற்காக மட்டுமே இருக்க வேண்டும் என்று சொன்னதுதான் இந்த திருப்பாவை என்கிற திவ்ய பிரபந்தம். அதற்கு மேலே இங்கே என்ன தெரிவிக்கப்பட்டது? திருப்பாவையிலே எம்பெருமானை அடியவர்களோடு தான் சேர்ந்து அனுபவிக்க வேண்டும். எம்பெருமானை போய் நாம் தனியாக போய் சேவித்து விடக்கூடாது, அனுபவிக்கக்கூடாது. அத்தனை அடியவர்கள் கோபிமார்கள் எல்லாரையும் எழுப்பி கொண்டுதானே போனார்கள். ஆக எம்பெருமானை அனுபவிக்கும் பொழுது அடியவர்களோடு சேர்ந்து அனுபவிக்க வேண்டும் என்கிற இப்படி பல பல உயர்ந்த அர்த்தங்கள் இந்த திருப்பாவை என்கிற திவ்ய பிரபந்தத்திலே காட்டப்பட்டு வந்தன. எல்லாவற்றையும் நாம் அனுபவித்தோம். எல்லாவற்றையும் அனுபவித்தோமா என்னால் சுருக்கமாக முக்கியமான அர்த்தங்களை அனுபவித்தோம். இன்றைய பாசுரத்திலே 30வது பாசுரத்திலே இந்த திருப்பாவை வல்லவர்கள், திருப்பாவை எல்லாம் யார் கற்கிறார்களோ அவர்களுக்கு என்ன பலன் என்று அந்த பலனை சொல்லி தலை கட்டுகிறாள் ஆண்டாள். இந்த பாசுரத்திலே ஆண்டாள் ஆண்டாளாகவே இந்த பாசுரத்தை பாடுகிறாள். 29 பாசுரங்கள் கோபிகா பாவனையிலே பாடினாள். இப்பொழுது பெரியாழ்வார் பெண் பிள்ளை, அந்த பெரிய ஆண்டாள் தன்னை பற்றி சொல்லிக்கொள்ளும் பொழுது பெரியாழ்வாருடைய பெண்ணான ஆண்டாள் பட்டர்பிரான் கோதை என்னே சொல்கிறாள். அப்படியானால் இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? என்றைக்குமே நாம் ஆச்சாரியனை முன்னிட்டே நம்மை சொல்லிக்கொள்ள வேண்டும், ஆச்சாரியனை முன்னிட்டே பகவானை பற்ற வேண்டும் என்று இந்த விஷயங்களும் இந்த பாசுரத்திலே தெரிவிக்கப்படுகின்றன. இந்த திருப்பாவையினாலே நமக்கு கிடைக்கப் போகின்ற பலன் பிரயோஜனம் என்ன என்பதை இந்த பாசுரத்திலே ஆண்டாள் ரொம்ப அற்புதமாக தெரிவிக்கிறாள். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் செந்நிரஞ்சி அங்கப்பறை கொண்டவாற்றை அணிபுதுவை பைங்கமலத் தண்டெறியல் பட்டர்பிரான் கோத சொன்ன சங்கத் தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால் வரைத்தோள் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் வெத்தின் புருவர் இன்புருவரெம்பாவாய். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை, இந்த வங்கக்கடல் கடைந்தானே, வங்கக்கடல் என்னால் திருப்பார்கடல். அங்கே அந்த எம்பெருமான் அங்கே கூர்மாவதார காலத்திலே வங்கக்கடல் கடைந்த பொழுது அவனுடைய கேசபாசங்கள் எல்லாம் அப்படி அலை பாய்ந்தன. அந்த அழகு, வங்கக்கடல் கடைந்தான், அந்த கேசவனாக இருந்து கொண்டு வங்கக்கடலை கடைந்தான். அந்த கடலிலிருந்து யார் வந்தாள்? பிராட்டி வந்தாள். பிராட்டி வந்து நேரே அவனுடைய திருமார்பிலே அமர்ந்து கொண்டாள். அமர்ந்து கொண்ட உடனே அவன் மாதவனாக ஆனான். மாயாஹா தவா என்று மாதவனாக ஆனான். அந்த வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார், திங்கள் சந்திரன் போன்ற அப்படியே ஒளி வீசக்கூடிய முகத்தை உடைய அந்த கோபிமார்கள் சென்று இறஞ்சி அங்கப்பறை கொண்ட வாற்றை, அன்றைக்கு அந்த கிருஷ்ணாவதார காலத்திலே அவர்களெல்லாம் ஆபரணங்களை எல்லாம் அணிந்து கொண்டு அவர்கள் போனார்கள். அதை ஆண்டாள் அனுகாரமாக அந்த நோன்பை ஆண்டாள் அனுகரித்தாள். அங்கப்பறை கொண்ட வாற்றை அணிபுதுவை பைங்கமலத் தண்டெறியல் பட்டர்பிரான் கோத சொன்ன. கமல மலர்கள், அதனால் தாமரை மணிகள் எல்லாம் மாலையாக போட்டு கொண்டிருக்கிறார். அணிபுதுவை, புதுவை என்னால்
அதற்கு என்ன விசேஷம்? நம்மளுடைய நாட்டுக்கே ரொம்ப அணிகலன் போலே விளங்கக்கூடிய ஒரு இடம் என்னால் அது புதுவை. இங்கே பெருமாள் வடபத்திர சாயி ஆழ்வார் அவருடைய அவதாரஸ்தலம் பெரிய ஆழ்வார், ஆண்டாள் நாச்சியார் அவளுக்கும் அவதாரஸ்தலம். இந்த பெருமை வேறொரு திவ்ய தேசத்துக்கு நம்மால் கூற முடியாது. அணி புதுவை பைங்கமல தண்டெறியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன. அப்படி தாமரைமணி மாலைகளை அணிந்த பட்டர்பிரான் பெரியாழ்வார் அவருடைய பெண்ணான கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை. சங்கத்தமிழ் மாலை, சங்கம் என்னால் கூட்டமாக அனுபவிக்கப்பட வேண்டிய திவ்ய பிரபந்தம் இது. சங்கத்தமிழ் மாலை 30ம் தப்பாமே. இந்த தமிழ் மாலை என்னால் இதென்ன சொல்ல வேண்டுமா? தமிழ் மாலை என்ன தமிழிலே தானே அமைந்திருக்கிறது. அது அர்த்தம் அன்று. தமிழ் மாலை என்னால் இனிமையான மாலை, நீர்மையான மாலை என்று அர்த்தம். இனிமை, இந்த திருப்பாவையை பாடும் பொழுதே எத்தனை இனிமை. நீர்மை என்னால் வேதம் அது சர்வாதிகாரமாக இருக்கிறதா என்னால் இல்லை, வேதத்தை எல்லாம் எல்லோரும் கற்க முடியாது. ஆனால் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் அது சர்வாதிகாரமா என்னால் அது சர்வாதிகாரம்தான். அப்படி அந்த இனிமையும் நீர்மையும் தமிழ் என்னலுமாம் என்று சொல்லுவார்கள். அப்படி சங்க தமிழ் மாலை 30ம் தப்பாமே. அந்த 30 பாசுரத்திலே ஒவ்வொரு பாசுரத்திலேயும் ஒவ்வொரு விசேஷார்த்தம் காட்டப்படுகிறது. அதிலே ஒன்று விட்டால் கூட நமக்கு என்ன ஆகிவிடும்? அது பெரிய குறையாய் தலை கட்டிவிடும். அந்த 30ம் தப்பாமே இங்கு பரிசுரைப்பார். அந்த 30 பாசுரத்திலே என்ன விஷயம் தெரிவிக்கப்பட்டது? ரொம்ப சுருக்கமாக பார்ப்போம். முதல் பாசுரத்திலே நோன்பிற்கு வாய்த்த காலத்தை கொண்டாடினார். இரண்டாவது பாசுரத்திலே செய்ய வேண்டியவை யாவை, தவிர வேண்டியவை யாவைன்னு சொன்னார்கள். மூன்றாவது பாசுரத்திலே நோன்பினால் நாட்டாருக்கு உண்டாகக்கூடிய பலன் என்னன்னு சொன்னார்கள். நாலாவது பாசுரத்திலே மழை எப்படி பொழிய வேண்டும் என்று ஆணையிட்டார்கள். ஐந்தாவது பாசுரத்திலே இந்த நோன்புக்கு ஏதாவது தடைகள் வந்தால் அந்த தடையையும் அந்த நோன்பு, அந்த நாம சங்கீர்த்தனமாகிற நோன்பே போக்கி கொடுக்கும் என்று சொன்னார்கள். ஆறாவது பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் வரை ஒவ்வொரு கோபிகையாக எழுப்பிக்கொண்டே போனார்கள். பிள்ளாய் எழுந்திராய், பேய்ப்பெண்ணே நாயக பெண் பிள்ளாய் எழுந்திராய், கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய், மாமான் மகளே நோத்துச்சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய், கோவலர்தம் பொற்கொடியே நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய், போதரி கண்ணினாய் நங்காய் நாவுடையாய், எல்லே இளங்கிளியே என்ன 15 பாசுரம் வரை 10 பாசுரங்களிலே 10 கோபிமார்களை எழுப்பினார்கள். எல்லோருமாக சேர்ந்து கண்ணனுடைய திருமாளிகைக்கு சென்று அங்கே கோயில் காப்பான் வாயில் காப்பான் இவர்களிடத்திலே அனுமதியை பெற்று கொண்டார்கள். உள்ளே போய் 17வது பாசுரத்திலே நந்தகோபர், யசோதை, நம்பிமூத்தபிரான், கண்ணன் ஆகிய 4வரையும் எழுப்பினார்கள். 18வது பாசுரத்திலே நப்பின்னை பிராட்டியை முன்னிட்டு கொண்டுதான் எம்பெருமானிடத்திலே போக வேண்டும் என்பதற்காக நப்பின்னை பிராட்டியை எழுப்பினார்கள். 19, 20 2 பாசுரங்களிலே நப்பின்னை பிராட்டியையும் கண்ணபிரானையும் சேர்த்து எழுப்பினார்கள். 21வது பாசுரத்திலே நப்பின்னை பிராட்டி இவர்களோடு சேர்ந்து வந்துவிட்டாள், நானும் உங்களிலே ஒருத்தி என்று எல்லோருமாக சேர்ந்து கண்ணபிரானை எழுப்பினார்கள். 22வது பாசுரத்திலே கண்ணனுடைய அந்த திருக்கண் நோக்கம், அந்த கடாட்சம் பட்டதானால் எங்கள் மேல் சாபம் இழிந்து என்று தெரிவித்தார்கள். 23வது பாசுரத்திலே நீ நடந்து வர வேண்டும், 4 அடி நடந்து வர வேண்டும் என்று அவனை பிரார்த்தித்தார்கள். சிங்கம் போலே நடந்து வர வேண்டும் என்று அவன் நடந்து வந்தான். ஆஹா, இத்தனை மென்மையான திருவடிகளை உடைய உன்னையா நாங்கள் நடக்கச் செய்தோம் என்று அந்த திருவடிகளுக்கு கண்ணபிரானுக்கு பல்லாண்டு பாடினார்கள். அதற்கு மேலே உன்னை அறுத்தித்து வந்தோம், உன்னையே நாங்கள் வேண்டி வந்தோம், பரதருதியாகில் அதையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று 25வது பாசுரத்திலே தெரிவித்தார்கள். 26வது பாசுரத்திலே என்ன தெரிவித்தார்கள்? நோன்புக்கு வேண்டிய வஸ்துக்கள் யாவை என்று கேட்டார்கள். 27வது பாசுரத்திலே நோன்பை தலை கட்டின பிற்பாடு இவர்கள் பெறக்கூடிய பரிசுகள் என்ன என்ன அதை தெரிவித்தார்கள். 28வது பாசுரத்திலே இப்போ இத்தனை வஸ்துக்களை கேட்கிறீர்களே, உங்களிடத்தில் என்ன ஒரு தகுதி இருக்கிறது, என்ன உபாயத்தை அனுட்டித்தீர்கள் என்று கண்ணபிரான் கேட்க, நாங்கள் எந்த உபாயத்தையும் அனுட்டிக்கவில்லை, நீதான் இருக்கிறாயே எங்களுக்கு, உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் என்று நீதான் எங்களுக்கு உபாயம் என்று அதை தெரிவித்தார்கள். தங்களுடைய உபாய சூன்யத்தையை தெரிவித்தார்கள். 29வது பாசுரத்திலே இந்த பறை என்று சொன்னார்களே, ஒரு பறையை கொண்டு வந்து கண்ணபிரான் கொடுத்தான். அது இத்தை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா, எத்தைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு தோமே ஆவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம், மத்தனங்காமங்கள் மாத்து என்று சொன்னார்களே, அதுதான் பறை. பகவானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும், எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் அவனுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும். அந்த கைங்கரியம் பண்ணும் பொழுது கூட அத்தனை கைங்கரியங்களும் அவனுடைய ஆனந்தத்திற்காக மட்டுமே பண்ண வேண்டும் என்பதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய சாரமான அர்த்தம். அதை சொல்ல வந்ததுதான் இந்த திருப்பாவை என்று. அப்படி இந்த திருப்பாவையாகிற நோன்பு தலை கட்டப்பட்டது. அதுதான் சங்க தமிழ் மாலை
30 தப்பாமே இங்கு பரிசுரைப்பார். ஈரிரண்டு மால்வரைத்தோள் அன்றைக்கு அந்த கோபிமார்கள் அனுஷ்டித்தார்கள், அதை அனுகரித்தாள் ஆண்டாள், அதை அனுசந்திக்கிறோம் நாம். இப்பொழுது இங்கு பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரைத்தோள், எம்பெருமானுடைய தோழழகை இங்கே நினைக்கிறார்கள். அப்படி முதல் பாசுரத்திலே 2 தோள்கள், 2வது பாசுரத்திலே 4 தோள்கள், 3வது பாசுரத்திலே 4 4 அது 8 தோள்கள், அதுக்கு 4வது பாசுரத்திலே 8 8 16 தோள்கள் என்று இப்படி போய்கொண்டிருக்கிறது. அவனுடைய இந்த திருப்பாவை பாடல்களை கேட்க கேட்க அவனுடைய தோள்கள் அப்படியே வளர்ந்து கொண்டே போகிறது. ஈரிரண்டு மால்வரை தோள் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால், அல்ல சிவந்த கண்களை உடைய அந்த எம்பெருமான் செல்வத் திருமால், அந்த திருமாலால் பிராட்டியின் சேர்த்து இங்கே தெரிவிக்கிறார்கள். அந்த செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர். எங்கே எல்லாம் எங்கே அவர்களுக்கு அருள் கிடைக்கும் என்னால் இங்கே இருக்கிற காலத்திலே இங்கே அருள் கிடைக்கும், இங்கே இருந்து விடுபட்டு பரமபதத்துக்கு போனால் அங்கே அவனுடைய அருள் கிடைக்கும் என்று இந்த திருப்பாவையை கத்தவர்கள் எப்பொழுதும் எம்பெருமானுடைய அனுகிரகத்துக்கு இலக்காக இருப்பார்கள் என்று இதுதான் மிகப்பெரிய பிரயோஜனம் இந்த திருப்பாவையிலே என்று சொல்லி இந்த திருப்பாவையை தலை கட்டுகிறார்கள். இந்த திருப்பாவை என்கிற திவ்ய பிரபந்தம் ஆண்டாள் அருளி செய்தாரே, இது எப்பேற்பட்ட திவ்ய பிரபந்தம், எத்தனை வியாக்கியானங்கள் தோன்றி இருக்கின்றன, எத்தனை ஆச்சாரியர்கள் விசேஷார்த்தங்களை எல்லாம் இங்கே சாதித்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்னால் ஒருமுறை ராமானுஜரை போய் கேட்டார்களாம் திருப்பாவை சொல்ல வேண்டும் என்று. அப்பொழுது ராமானுஜர் என்ன சொல்லிவிட்டார், எம்பெருமானார், ஐயோ ஆண்டாள் சொல்லி கண்ணன் கேட்கலாமே தவிர திருப்பாவையெல்லாம் நான் எப்படி சொல்கிறது, இதெல்லாம் பெண்கள் சொல்ல வேண்டும், எம்பெருமான் கேட்க வேண்டும், எனக்கு திருப்பாவை சொல்வதற்கு என்ன தகுதி இருக்கிறதுன்னு எம்பெருமானார் சொன்னாராம். அதுபோல திருப்பாவை சொல்வதற்கு நாமார் நமக்கு என்ன தகுதி இருக்கிறது என்றாலும், ஆனால் சொல்லி நாம் சத்தை பெறுவோம். திருப்பாவையிலே 4 விஷயங்கள் இருக்கிறது என்று நாம் சொல்வதனாலே நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். அப்படி ஒரு பாக்கியமாக இந்த வருடம் 30 நாள்கள் திருப்பாவையை பற்றி ரொம்ப சுருக்கமாக சொன்ன அர்த்தங்கள் அதிகமாக விட்ட அர்த்தங்கள் அதிகமாக என்னால் நிச்சயமாக விட்ட அர்த்தங்கள் தான் அதிகம். ஆனால் 1.5 மணி காலம் சொன்னாலும் என்ன சொல்ல போகிறோம், விட்ட அர்த்தங்கள் அதிகம்னு சொல்ல போகிறோம். ஆனால் திருப்பாவையை பற்றி ஒரு சின்ன ஒரு 10 நிமிடத்துக்குள்ளே எத்தனை நாம் தெரிந்து கொள்ள முடியுமோ அத்தனை தெரிந்து கொள்ள இந்த ஒரு உபன்யாச நிகழ்ச்சி உங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். அத்தனை விஷயங்களும் எல்லாரும் ஆச்சாரியர்கள் தெரிவித்த விஷயங்களைத்தான் அடியேன் தெரிவித்தேனே தவிர புதியதாக ஒன்றுமில்லை. இதிலே குறைகள் ஏற்பட்டிருந்தால் அது அடியேனுடைய சம்பந்தத்தினாலே ஏற்பட்டது, அதையும் பொறுத்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன். தொடர்ந்து நாம் இதை போல நல்ல விஷயங்களை கேட்க வேண்டும், எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டும், கோயில்களுக்கு போக வேண்டும், கோயில்களிலே கைங்கரியங்கள் செய்ய வேண்டும், எல்லா கைங்கரியத்திலேயும் நாம் பங்கு கொள்ள வேண்டும். அப்படி கொண்டால் அது எம்பெருமானுக்கும் தாயாருக்கும் ஆண்டாளுக்கும் நல்ல உகப்பை கொடுக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த திருப்பாவையாகிற இந்த ஒரு பெரிய திவ்ய பிரபந்தத்தை இங்கே நமக்கு சொல்ல வாய்ப்பளித்த ஆஸ்ட்ரோவேட் தமிழ் யூடியூப் சேனலுக்கும் அடியனுடைய நன்றியை தெரிவித்து கொண்டு அமைகிறேன். திருவாடிப்பூரத்தில் சகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெத்தெடுத்த பெண்பிள்ளை வாழியே, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 140 முன்னுரைத்தாள் வாழியே, உயரங்கற்கே கன்னி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருமல்லி வடநாடி வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே. ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்களம்.